உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதோ மாயாவே வந்துட்டாளே. அட என்னம்மா இது, நீயும் சாருவும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருக்கீங்க. ஆமா அதானே, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு எல்லாரும் புடவை வாங்கிட்டீங்களா என்ன? மச்சான், எல்லாம் இந்த பத்மா பண்ண வேலை. சாருவுக்கு இவ புடவை வாங்கிட்டு வந்தாலாம், வந்து பார்த்தா அதே மாதிரி புடவையே சீனுவும் வாங்கியிருக்கானா. எப்படி எல்லாம் கதை சொல்றா பாருங்க. டேய் என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏதோ தப்பா இருக்கு. நாம தனா கல்யாணத்தை நிறுத்தலான்னு பிளான் போட்டா இவங்க மாயா கல்யாணத்தை நிறுத்தலான்னு பிளான் போடுறாங்களா? அம்மா, இது என்கிட்ட காலையிலே சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம கடையில இருந்து மாயாவுக்கு வேற புடவை எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. சாரு கட்டியிருந்த புடவைய நான் கவனிக்கவே இல்லை. தெரிஞ்சிருந்தா அப்பவே மாயாவுக்கு நான் வேற புடவை ரெடி பண்ணி இருந்திருப்பேன். இதை தாண்டா நானும் கேட்டேன். மாயா தான் வேண்டான்னு சொல்லிட்டா. என்ன மாயா அப்படியா? சீனு, எனக்காக நீ ஆசையா முதல் தடவை கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்த புடவை இது. இந்த புடவையில ஏதோ ஸ்பெஷல் இருக்குன்னு வேற சொல்லியிருக்கேன். இத மாத்துறதுக்கு எனக்கு மனசு வரல சீனு. சரி, இப்போ ஒரே புடவை கட்டினதுனால என்ன இருக்கு? கல்யாண பொண்ணு இவதானே, அது ஒண்ணும் மாற போறது இல்லையே. ஏண்டா சீனு, மாயாக்கு நீ வாங்கி கொடுத்த புடவைய மாத்த மனசு இல்ல. ஆனா சாரு இப்ப கட்டியிருக்கிற புடவைய மாத்திக்கலாமே. அதானே. அட ஆமா இல்ல. சாரு, நீயாவது ட்ரெஸ்ஸை மாத்திருக்கலாம்ல. இல்ல சீனு, எனக்கே இப்பதான் தெரியும். அத்த என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் வேற ஏதாவது புடவைய மாத்திருப்பேன்ல. இப்ப கூட மாத்தலாமேமா. டேய் சும்மா இரு, நலங்கு வைக்கிறதுக்கு நேரம் ஆகுதுல்ல. அக்கா, மாயாவுக்கு தானக்கா நலங்கு வைக்க போறோம். சாரு பொறுமையா போய் புடவை மாத்திட்டு வரட்டுமே. கரெக்ட் தான் சித்தப்பா, நான் மாத்திட்டு வந்துடுறேன். சாரு, நீ மாத்த வேண்டாம். ஏமாயா வேண்டான்னு சொல்ற? ரெண்டு பேரும் எப்படி ஒரே மாதிரி புடவை கட்டி இருக்கிறது? புடவையில என்ன இருக்குதானா, யார் வேணாலும் என்ன புடவை வேணாலும் கட்டிக்கலாம். இந்த புடவை கட்டுறதுனால அவ கல்யாண பொண்ணா மாற போறது இல்லையே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.